ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு வான்கோழி கிரேவி செய்ய போகிறோம், டர்க்கி கிரேவி. அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு, மீட்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் அதை கரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வான்கோழியை ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கிண்டிட்டு இந்த மீட் சேர்த்து வச்சு இப்போ இந்த தண்ணி வற்றி கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் கடைசியாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை.